காணிக்கை with all honor and respect is like giving to the king. அவங்க தரித்திரர் கொடுன்றாங்க காணிக்கை, இவர் சுவிசேஷம்ன்றாரு. இப்போ இந்த இடத்துல ஒரு டிபேட் வருது, தரித்திரரா சுவிசேஷமா? சொல்லுங்க. இந்த வசனம் எனக்கு எப்போ வந்துச்சுன்னா, அன்னைக்கு நான் போயிட்டு இருக்கிறேன் திருச்சி, எங்கள் திருநெல்வேலிக்கு போயிட்டு இருப்பேன். திடீர்னு 4 கிளவி ரோட்டில் நின்று அந்த நெல் இதை வச்சுட்டு இப்படி கையாட்டிக்கிட்டே இருந்தாங்க. நான் கிராஸ் பண்ணிட்டாங்க, நான் கொஞ்சம் நிப்பாட்டுறான்னு சொல்லிட்டு வந்த உடனே டக்குன்னு பைய எடுத்து 100 ரூபா நோட்டு எடுத்து டக்குன்னு கொடுத்தேன். ஐயா இருந்தேன். ஏசுனார விசுவாசிங்க, கர்த்தர் உங்களை ஆசிரியப்பான்னு கிளம்பிட்டேன். கர்த்தர் சொன்னார், இது தரித்திரரை நம்ம நேசித்து ரிவர்ஸில் வந்து கொடுத்துட்டு போகிறோம். இதுக்கப்புறம் நான் போன பிறகு தான் இந்த வசனம் வருது. அப்போ என்ன பேசுகிறேன் நான், தரித்திரர் கொடுக்குற முக்கியம் இல்லை, அதே வாரம் தான் பேசுகிறேன், அதே நாளில் பேசுகிறேன், சுவிசேஷத்துக்கு கொடுக்குறது தான் முக்கியம். ஏன்னா தரித்திரத்துக்கு கொடுத்தா அன்னைக்கு டேட்டுக்கு அந்த 100 ரூபா கொடுத்துட்ட, அடுத்த நாளைக்கு நீ 100 ரூபா கொடுக்கணும். தரித்திரனுக்கு பணத்தை கொடுத்தா நீ மீனை கொடுத்துட்ட. நான் தரித்திரருக்கு சுவிசேஷத்தை கொடுத்தா நீ மீன் பிடிக்கவே கற்று கொடுத்துட்ட. இப்போ ஒரு தரித்திரன் இருக்கான், 100 ரூபா கேட்டுட்டு நிற்கிறான். ஒரு ஊழியக்காரன் வந்திருக்கான், அவனுக்கு 100 ரூபா கொடுக்கணும்னா யாருக்கு கொடுப்பேன்னு தெரியுமா? ஊழியக்காரனுக்கு. ஏன்னா இது ஒரு தரித்திரனுக்கு. ஆனால் இவற்றை 100 ரூபா கொடுத்தேன்னா இவன் 100 தரித்திரன். அப்போ தரித்திரர் இவரை கவலைப்பட மாட்டாரானா? கவலைப்படும். சுவிசேஷம் என்பதே தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. கையை தட்டி ஆமென்.